அடுத்ததாக காற்று ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, அதை நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு போகலாம்னு சொல்லி டேரோ கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக சாரா மேம் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி பாசிட்டிவா கொண்டு போகலாம்? நம்ம மிதுனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட கரியர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனத்துக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்களுடைய கரியரை பார்க்கும்போது பேலன்ஸாக போகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ எடுத்தவங்க அழுத்தவங்க எதுவும் பண்ணக்கூடாது. எதுவுமே ரொம்ப ஒரு எங்கே விட்டு கொடுத்து போகணுமோ, எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ அப்படி போயிட்டு எங்கே அவங்களால ஃபோர்ஸாக பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனாலும் தப்பில்லை அப்படின்னு இருக்கு. இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக கடவுள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த கரியரில் அவங்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயஸ் இருக்கும், அந்த விருப்பங்களை நிறைவேற்றும் அப்படின்னு இருக்கு. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும் கரியரில். ஓகே, ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது அடுத்த 15 டேஸ் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். கொஞ்சம் பயமா இருக்கே, லைன்லாம் வந்திருக்கே, ஸோ எப்படி இருக்கும்? இல்லை, ஸ்ட்ரென்த் கார்டு. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு. அந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பயம்லாம் வராது. லைன் பாருங்க எப்படி நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கண்ணை மூடிட்டு அது அதை ஃபீல் பண்ணும் அந்த கேர்ள் வருடுறத. இது என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும். என்னதான் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு மன ரீதியான காயங்கள் இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் பட் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஹோப் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட பிரச்சனையில கூட நெக்ஸ்ட் 15 டேஸ்ல மாறும், அது நம்பிக்கைக்குரியதா மாறும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப தைரியத்தோட ஹோப்போட இருக்கிறாங்கன்னா பிரச்சனையை கூட அவங்க சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ் அடுத்த 15 டேஸ் பாசிட்டிவா இந்த கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க? ஒயிட் யூஸ் பண்ணலாம், இவங்க க்ரீன் யூஸ் பண்ணலாம், ப்ளூ யூஸ் பண்ணலாம். 3 கலர் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது சிம்பிள்ஸோ நம்பர்ஸோ இருக்கா? இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரென்த் கார்டுமே அதுக்கு இன்ஃபினிட் சிம்பிள் குறிக்கிறது தான். ஸோ அப்போ இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணலாம். நிச்சயமா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் சேவர்லையோ இல்லை நீங்கள் கண்ட பார்க்கக்கூடிய இடத்துலையோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வச்சு இந்த 15 டேஸ் நீங்கள் பயணிச்சு பாருங்க. உங்களுடைய அந்த 15 டேஸ்ன்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு கைடன்ஸ் அடுத்த 15 டேஸ்க்கு ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான மெசேஜ். ஸோ யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இந்த வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸில் அவங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் என்ன ஸ்கெடியூல்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் ஆனால் ஸ்பிரிச்சுவலாக டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டான ஒரு டைமை அவங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். ஆன்மீக ரீதியாக ஒரு ப்ரேயராக இருக்கட்டும், ஒரு மெடிடேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸில். ஏன்னா நெக்ஸ்ட் 15 டேஸில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங், மிகப்பெரிய ஒரு பர்சனல் ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைக்க இருக்கு. அது எங்கேருந்து கிடைக்கும்னா இவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கான ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்க பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக எது பண்ணினா உங்களுக்கான அந்த ஹீலிங் மன நிம்மதி கிடைக்குமோ அடுத்த 15 டேஸ் மிதுன ராசிக்காரர்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ எல்லோ கலர் ஹார்ட்டின் கொடுத்து கமெண்ட்ல பதிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இவங்களோட கரியர் எப்படி இருக்க போகுது அடுத்த 15 டேஸ்? ஸோ காற்று ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கார்டே சொல்லுது ஈகோ பார்க்கக்கூடாது அப்படின்னு. கரியர்ல கண்டிப்பா ஈகோ பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களுக்கு இவங்க உடஞ்சு போகக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ இவங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால உடஞ்சி போகக்கூடாது. அண்ட் பர்சனல் விஷயங்கள், பர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் கரியர்ல காட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு. அண்ட் ஈகோயிஸ்டிக்கான விஷயங்கள் இருந்ததுன்னா கூட அதை பிரேக் பண்ணிட்டு வரணும். இவங்க சைடு தான் இருக்கும்னு இருக்கு, அது வெளியில இருந்து இருக்குன்னா கூட அதை பிரேக் பண்றதுக்கான ப்ராசஸ் இவங்க பண்ணணும். அடுத்தவங்க ஈகோயிஸ்டிக்கா இவங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, ஒர்க்ல ஜாப்ல இல்ல பிசினஸ்ல கூட நடந்துக்கிறாங்கன்னா அதை அவங்க கட் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு மென்டலி இவங்க ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ அப்போ அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கான ப்ராசஸ் பண்றது இவங்களுடைய கரியர் வைஸ் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த 15 நாட்கள் பாசிட்டிவ். அடுத்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த 15 டேஸ்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இன்னர் சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு சீக்ரெட்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா இவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா அது ரிவீல் ஆகும். பேலன்சிங்காக இருக்க போகுது, அதாவது பெஸ்ட்டாக இருக்க போகுது.
இவங்க கிவரா இருந்திருக்கலாம், அந்த சைட்ல இருந்து ஒண்ணுமே இருக்காது. ஆனா நெக்ஸ்ட் 15 டேஸ் அந்த சைட்ல இருந்து வர்றதை இவங்க பார்ப்பாங்க. இவங்களுடைய ரிசீவரா இருப்பாங்க. கண்டிப்பா ரிசீவரா இருப்பாங்க. இவங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லும். நீ ரிசீவ் பண்ண போற, உனக்கு சரியான விஷயம் அங்க இருக்கு, நீ இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா இருக்கு அப்படின்றத இவங்க இன்ட்யூஷன் வந்து நல்ல ஷோ அப் பண்ணிடும். அதுவே கூட சில பேருக்கு மிஸ்ட்ரியா இருந்திருக்கலாம். நான் என் பார்ட்னர் மேல இவ்வளோ இருக்கிறேனே, அவங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றது கூட ரிவீல் ஆகிறதுக்கான இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவாவே ரிவீல் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல. இவங்களுக்கான கலர்ஸ் பாசிட்டிவ்லி என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்க வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஓஷன் கிரீன் பிங்க் கலர், இந்த 2 கலர் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்லயும் சரி, கரியர்லயும் சரி நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வெறும் கலர்ஸ் தான் இந்த வாட்டி, சிம்பிள் நம்பர்ஸ் பெரிய அளவில் வரல, நோ ப்ராப்ளம், அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் மெசேஜ் கைடன்ஸ் 15 டேஸ்க்கு. ஸோ துலாம் ராசி உங்களுக்கான மெசேஜ், இவங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய மெசேஜ்னு பார்க்கும்போது த்ராட் சாக்ரா பிளாக் வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த பிளாக் இருக்கா அப்படின்றத எப்படி கன்சிடர் பண்ணலான்னா, பேசும்போது சில விஷயங்கள் பேசலாம்னு நினைப்பாங்க, ஆனால் இப்படி ஸ்டக் ஆகி நின்றுடும். என்ன சொல்ல வராங்களோ அது வேற விதமா அங்க வந்து போர்ட்ரே ஆகும். இதெல்லாம் நடக்குதுன்னா த்ராட் சக்ரா பிளாக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கிளியர் பண்றதுக்கான, அப்போ அந்த பிளாக் இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இன்னொன்னு, தனக்கு எது சரின்னு படுதோ, எதை பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கம்ப்ளீட்டா பேசி முடிக்கணும். கம்யூனிகேஷன் வந்து அது ஒரு பெட்டரான கீயா இருக்க போகுது நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு. அவ மனசுல பட்டதை தெளிவா வந்து பேசணும். கம்யூனிகேஷன்ஸை வந்து பெட்டர், கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கணும் இவங்க சைட்ல இருந்து. ஸோ அதுவும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ரிசனேட் ஆகுதோ ரெட் கலர் ஹார்ட்டின் கமெண்ட்ஸ்ல கொடுத்து நீங்க வந்து பதிவிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா காற்று ராசியில கும்ப ராசிக்காரர்கள் அவர்களுடைய கரியர் எப்படி இருக்க போகுதுன்னு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கரியர்லேயே பார்த்தீங்கன்னா லவர்ஸ் கார்டு வந்திருக்கு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து இவங்களுடைய கரியர்ல, பிஸ்னஸ்ல எதாவனா இருக்கட்டும், என்ன செய்யறாங்களோ அதை மனசுக்கு பிடிச்சு செய்யணும். ஸோ ஆக்சுவலாக அப்படிதான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. பட் கொஞ்ச நாளா வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அது இல்லாம நெக்ஸ்ட் 15 டேஸ் மனசுக்கு பிடிச்சு அதை லவ் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. அப்படி பண்ணும் போது ரொம்ப ஃபுல்ஃபில்லான சில விஷயங்கள் நடக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகுறது, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, பிஸ்னஸ்ல நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறது, இது எல்லாமே நெக்ஸ்ட் 15 டேஸ் நடக்கும். ஸோ செய்யறத விரும்பி லவ் பண்ணி செய்யணும். கரியர் வைஸ் நல்லா பிடிச்சு விரும்பி உங்க கரியரை கொண்டு போங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கும்பம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ த லக்கி வீல் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது மனது ரீதியா பிரச்சனை இருக்கு, எமோஷ்னலி வந்து ஒரு மாதிரி டவுன் ஆயிருக்காங்க, அவங்க பார்ட்னர் அவங்களோட இல்லை, கொஞ்சம் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க பார்ட்னர் இப்போ இந்த ப்ரெசன்ட் டைம்ல கிடையாது கிட்ட. அதாவது ஒரே வீட்டில் இருந்தா கூட தூர தூரமா இருப்பாங்க மனதளவுல. இதெல்லாம் இருந்தாலும் நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அதுல இருந்து வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பை யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்கும் அவங்களுக்கு. நீ இதுலயே ஸ்டக் ஆயிருக்காத, நீ வேற ஒரு விஷயத்த நோக்கி அடி எடுத்து வை, உனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு, ஸோ அங்க உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இமோஷனலி அவங்க மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இந்த வாட்டி வந்து கலர்ஸ் அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ ரெட் அண்ட் கிரீன் யூஸ் பண்ணலாம். அதுலயும் கிரீன் கலர் அதிகமா யூஸ் பண்ணணும். ஸோ இது 2 கலருமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான கலரா இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நம்பர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ், எனி ஸ்பெஷல் மெசேஜஸ் ஃபார் கும்பம்? ஸோ லக்கி நம்பர்னு பார்க்கும்போது 10 நம்பர் யூஸ் பண்ணலாம். வெறும் 10. ஸோ 10னாலே ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடியது. அப்போ 10 யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதில் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது கூட 10 அப்படிங்கிற நம்பரை அடுத்த 15 டேஸ்க்கு நீங்கள் அதை எழுதிட்டு எழுதலாம். ஸ்க்ரீனில் சேவ் பண்ணிக்கலாம், கிளாக்கை பார்க்கலாம், 10 o'clock, இப்படி நிறைய விஷயம் இருக்குது 10 யூட்டிலைஸ் பண்ண. இவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கைடன்ஸ். ஸோ கும்பராசி இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ், கார்டன் இந்த கேட். ஆமாம், யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களை வந்து ப்ரிப்பேர் ஆக சொல்கிறாங்க, வெளி உலகத்துக்காக ப்ரிப்பேர் ஆக சொல்கிறாங்க. ஆல்ரெடி அது மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் 15 டேஸ் வெளி உலகத்துக்கு ப்ராசஸ்க்காக வெளியே வரணும், அவங்க வெளியேறணும்.
அண்ட் இல்ல அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலைன்னா அப்போ ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்க போறேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு கேட்டுக்குள்ள இருந்ததெல்லாம் போதும், கேட்டை விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், பாசிட்டிவான வெளி உலக அனுபவத்துக்காக அவங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. கிரீன் கலர் ஹார்ட்டினை கொடுத்து இது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். அதே மாதிரி பிரணவ மந்திரம் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர்கிட்ட இந்த மெசேஜஸ் போகட்டும், அவங்களுக்கும் அடுத்த 15 டேஸ் பாசிட்டிவா நம்ம வந்து கொண்டு போகலாம்.